அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது, அதாவது போன சனிக்கு முந்தின சனி. வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. ஸோ தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எல்லாமே வடியணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு அந்த ஹாலில் ஏதாவது ஒரு இடத்த அப்பப்போ எப்படியாவது மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ தான் எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி பிளேஸை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு ரேக் வந்து இடையில வாங்கியிருந்தேன் இல்லையா கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பிளான்ஸ் வைக்கிறதுக்காக எடுத்து ஹாலில் வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தான் மாற்றிட்டே இருப்பேன். ஒரு சிலருக்கு இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஹாலில் வந்துட்டு ஒரு இடத்த அப்படியே மாற்றி மாற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை சோஃபாலாம் மாற்றி போட்டிருக்கும் போது வீடியோ காட்டியிருக்கும் போது நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னீங்க, எனக்குமே இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிளான்ஸ் எல்லாத்தையும் தண்ணிலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அன்னைக்கு ஈவினிங் போல் ஒரு 4 மணி போல் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு ஒரு 5 மணிக்கு வெஜிடபிள் மார்க்கெட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஃப்ரெண்டு எங்கேயாவது கூப்பிட்டோன்னா நம்ம டக்குன்னு கிளம்பிடுவோம்ல, முதல்ல திங்ஸ் வாங்க போகிறோமோ இல்லையோ அந்த டே வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக போகும் அப்படின்றதுக்காக சரி 1 hour இருக்குல்ல, அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கெட்டிலில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா பிள்ளைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி லேட்டாக குடித்தாலும் இதில் சூடு பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் இந்த அகோர கெட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நான் போட்டுட்டேன். இதில் நம்ம பால் காய்ச்சும் போது மூடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி வைக்காமல் லைட்டாக திறந்த மாதிரி மூடி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பொங்கி கீழே தட்டாமல் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன். லைட்டாக கேப் இருக்குது அப்படின்றனால ஆவி வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் இந்த கெட்டிலே ஸ்பீடு 1, 2 அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு உடனே ரெடி ஆகணும் அப்படின்னா ஸ்பீட் 2ல் வச்சுக்கலாம். நார்மலாகவே கெட்டிலில் வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனால் நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது, இதில் பாலை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கொதிக்கட்டும் அப்படின்னு அன்றைக்கி ஸ்பீட் 1ல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பாலை கொதிக்க வைக்கிறோமோ இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் டீ போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி இஞ்சி போட்டுலாம் கொதிக்க வைப்பேன் இல்லையா? அப்போ வந்துட்டு நான் ஸ்பீட் நம்பர் 1ல் தான் வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரினா பால் வந்துட்டு அப்படியே லைட்டாக கொதிச்சுட்டே இருக்கும், இஞ்சியோட சாறு எல்லாம் இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் டீ தூள் சுகர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் காஃபி மட்டும் தான் போட போகிறேன் அப்படின்றனால பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு காஃபி பவுடரு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ தேவைக்கு எடுத்துகிட்டு எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இதிலே வச்சுட்டு போயிடுவேன். நான் தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற்றுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணலை. ஜஸ்ட் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அன்றைக்கி ஒரே வேலையாக போயிடும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை மட்டும்தான் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இதிலே இந்த மாதிரி காஃபி பவுடர் அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுமே எதுவுமே இல்லை. நம்ம வீட்டிலலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இருந்தது அப்படின்னா நிறையா இருக்கும், இல்லைன்னா சுத்தமாகவே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். சரி ஸ்நாக்ஸும் ஏதாவது சிம்பிளாக பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு சூடு பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி ஜஸ்ட் ஈஸியாக இதை வந்துட்டு சூடு பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக ஏதாவது கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பாஸ்தா வச்சுட்டு குர்குரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசானோ பாஸ்தா வந்துட்டு என்கிட்ட இருக்கு இல்லையா? வீட் பாஸ்தா. ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்துட்டு குர்குரே மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன். கொரோனா டைமில் வந்துட்டு லாக்டவுன்லலாம் வீட்டில் இருந்தோம் இல்லையா? அந்த டைமில் இதெல்லாம் அடிக்கடி பண்ணி சாப்பிட்டு பழக்கம். ஸோ அதனால் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணி. சரி இது பண்ணணும் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக காரசாரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நார்மலாக பாஸ்தா வந்துட்டு நம்ம உப்பு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து வேக வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் வேக வைக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால கெட்டிலில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பாஸ்தா ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நமக்கு நல்லா வேகணும். ஏன்னா இது வெந்ததுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாஸ்தா வந்துட்டு நல்லா வெந்திருந்தது அப்படின்னா தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அது நல்லா மொறுமொறுன்னு வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி சவசவன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. ஃபில்ட்ரு பண்ண உடனேவே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது வந்துட்டு லைட்டாக, அதாவது கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி லேசாக சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு இப்போ வேறு ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளார் இருக்கு இல்லையா, கோதுமை, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்துட்டு சேர்த்தே தான் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் இந்த டைமில் உப்பு சேர்க்கலை. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது தான். பட் என்னைக்காவது பிள்ளைங்க வந்துட்டு கிறிஸ்பியாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அப்புறம் பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் அப்பளமோ இல்லை மற்ற டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டமோ சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி பொரியாது, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும், அடுத்தடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாஸ்தாவையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஷேப்பில் உள்ள பாஸ்தா யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த குர்குரே மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டுமே நல்லா வந்திருந்தது. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாக வந்திருந்தது. இப்போ வந்துட்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாட் மசாலா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இந்த மேகி மசாலா இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து அவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கும். யூஏயில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பல்காக வாங்கணும் அப்படின்னு அன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு 1 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரிலாம் நம்மளால் வாங்க முடியாது, பல்காக தான் வாங்க முடியும். நான் வந்து துபாய்க்கு வந்து இத்தனை வருஷத்தில் இங்கே வந்து நான் போகவே இல்லை. ஏன்னா நம்ம வாங்கினோம் அப்படின்னா நிறையா வாங்குற மாதிரி இருக்கும், நமக்கு ஜாஸ்தி அப்படின்றனால பக்கத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி தான் பழக்கம். இந்த தடவை ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் போனோம். இங்கே வார் ஸ்டார்ட் ஆனது இல்லையா, அந்த டைமில் வெஜிடபிள்ஸோட விலைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணா பின்னாடி ஏறி போய் தான் இருந்தது. ஏன்னா போக்குவரத்து எதுவுமே இல்லை, ஃப்ளைட்ஸ்லாம் போகலை அப்படின்றனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரேட் கூட இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கம்மி ஆயிடுச்சு. பட் தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் குறையாமல் அந்த மாதிரியே இருக்குது, ஒரு 6 கிராம்ஸ் வரைக்கும். முன்னாடிலாம் வாருக்கு முன்னாடிலாம் ஜஸ்ட் 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் இருக்கும். சரி இன்ஷால்லா அதுவும் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போனேன், ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா வெஜிடபிள்ஸுமே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் கிடைக்கும் இல்லையா, அது இங்கே மோஸ்ட்லி கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. கிலோ வந்து 10 கிராம்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வாங்கலை, வேறு எங்கேயாவது போட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்க முடியாது. அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸோடையே வந்துட்டு ரேட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம வாங்கிக்கணும். அப்புறம் இப்போ நான் வீடியோவில் காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிக்கா பியர்ஸ் இருக்கு இல்லையா, அது. ஸோ நம்ம ஊர்லலாம் பச்சை கலரில் மட்டும்தானே வரும், இது வந்து ஒவ்வொரு நாட்டில் உள்ள பேரிக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாம்பழம் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ஒவ்வொரு கலர்லேயுமே கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி மெயினாக வந்து அவீர் மார்க்கெட் வந்ததுக்கு ரீசன் வந்துட்டு மாம்பழம் வாங்குறதுக்கு. இங்கே சீசன் வந்துட்டு மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா நாட்டு மாம்பழமுமே கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி போயிட்டு நம்ம மாம்பழம் ஒரு பாக்ஸாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனது. இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் தான் இந்த ஃப்ரூட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா சீசன்லேயுமே எல்லா ஃப்ரூட்டுமே அவைலபிள் இருக்கும். பட் நல்ல சீசன் டைம் அப்படின்னு அன்றைக்கி நமக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி தான் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் கம்மி ஆகலை, ஏன்னா சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ கம்மி ஆகலை, இருந்தாலும் சில வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது மாம்பழம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. அதனால் மெயினாக மாம்பழம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கடையாக பார்த்தோம். ரேட் வந்து நம்ம கேட்டு எங்கே நமக்கு ரீசனபிளாக இருக்கோ அங்கே தான் வாங்கணும் இல்லையா. ஸோ அப்படியே போகிற வழியிலலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வெஜிடபிள் மார்க்கெட்டில் போனால் எல்லா வகையான காய்கறியும் அப்படியே கலர் கலராக பார்க்கலாம் இல்லையா, அந்த மாதிரி
டக்குன்னு இந்தியாவில் உள்ள ஒரு மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் மோஸ்ட்டாக இந்தியாவில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே வந்துட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த ஒரு கூடையில் வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு ரெட் கலர் கூடை, ஆரஞ்சு கலர் கூடை, அந்த மாதிரி ஒவ்வொரு கூடையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து 4 கிலோ இருக்கலாம், 5 கிலோ இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கூடைக்கான ரேட் வந்து சொல்லுவாங்க. பட் ரொம்பவே கம்மி ரேட்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஹைப்பர் மார்க்கெட்லலாம் அரை கிலோ 1 கிலோ வாங்குகிறோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சரி, முதல்ல நம்ம மாம்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்துக்கு தான் ரேட் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு போனது. அன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, ஸோ அன்றைக்கி வந்து கூட்டமும் கொஞ்சம் நிறையா இருக்கும். அது போக ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க அந்த டைமில். ஏன்னா எப்படியும் அவங்களுக்கு சேல் ஆயிரும் இல்லையா, ஸோ அதனால் அவங்க ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, அதாவது யூஏயில் இருக்கிறவங்க போகிறீங்க அப்படின்னு அன்றைக்கி வீக்கெண்ட் இல்லாமல் வீக் டேஸ் பார்த்து போங்க. ஸோ நல்லாவே பார்கெயின் பண்ணி நிறைய கம்மி பண்ணியும் வாங்கலாம். நாங்கள் மாம்பழம் மட்டுமே வந்துட்டு 5 பாக்ஸ் கிட்ட எடுத்திருந்தோம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினோம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட காட்டியிருந்தேன் இல்லையா மாம்பழ பாக்ஸு, ஸோ அப்போ வாங்கினது தான். லாங் வீடியோ போடுறதுக்கு தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம மொத்தமாக ஒரு கூடையா ஒரு பாக்ஸா இந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு ஒரு சில சீட்டிங்கும் நடக்கும். ஏன்னா கீழே உள்ள ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ கொஞ்சம் அடிபட்டது நஞ்சது அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக வச்சு கூட சில பேர் வந்து அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணோம். அது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது அப்படியே கூடையோடு எடுக்காமல் கூடையில் உள்ளது எங்களுக்கு கவரில் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா அப்போ தான் அவங்க கவரில் எடுத்து போடும்போது அந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு நஞ்சிருக்கு, இதுக்கு பதில் எங்களுக்கு வேறு தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு கொஞ்சம் உஷாராக தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது மாதிரி மாம்பழம் வாங்கும் போதுமே பார்த்தீங்கன்னா 1, 2 ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி நஞ்ச மாதிரி அழுகுன மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்டு இந்த கூடையெல்லாம் பார்த்திங்களா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, எப்படியும் அந்த ஒரே கூடையாக வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ அன்னைக்கு நாங்கள் மாம்பழம் வாங்கும்போது விலை வந்து பார்த்திங்கன்னா 18 திராம்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக அந்த ரேட்டே ரொம்ப ஜாஸ்தி தான். வீக்கெண்டில் போனோம் அப்படின்றனால 20லேருந்து 18க்கு வந்தாங்களே தவிர அதுக்கு கீழே குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ வீக் டேஸில் போனோம் அப்படின்னா 15 திராம்ஸ்லேருந்து 12 திராம்ஸ் வரைக்குமே நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கடையில் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு கூடை தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் கிட்ட சொன்னாங்க. 4.5 கிலோ டு 5 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கூடை அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். நம்ம தனியாக வாங்குகிறோம் கடையில் வாங்குகிறோம் அப்படின்னாலே ஒரு கிலோவே 10 கிராம்ஸ் கிட்ட போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கூடையாக எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே லாபம். ஸோ இந்த ஒரு கூட வெண்டைக்காயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக ஒவ்வொரு கூட வந்துட்டு 15 திராம்ஸ், மேக்ஸிமம் 15 திராம்ஸ் தான் சொன்னாங்க. நம்ம அதே 15 திராம்ஸ்க்கு வாங்கிடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மளோட திறமை பொறுத்து தான். நமக்கு ஹிந்தி பெங்காலி இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொருளங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே துபாயில் சரியான ரேட்டு. பட் அந்த ஒரு கூட பீக்கங்காய் 15 திராம்ஸு, ஒரு கூட பொருளங்காய் 15 திராம்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தூக்கூட அந்த தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி பீக்கங்காயில் ஒரு கூடை, அப்புறம் பொடலங்காயில் ஒரு கூடை, அதுக்கப்புறம் இந்த லாங் பீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒரு கூடை அதுவுமே 15 கிராம்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி பாவக்காவுமே வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைமாக வந்து வாங்குகிறேன் அப்படின்றனால வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா எங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கவரில் போட்டு தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவரில் போடும் போதே நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம் அந்த காயெல்லாம் எப்படி இருக்குது, நல்ல காயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெண்டைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ்க்கு இவ்வளோ வெண்டைக்காய் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாவக்காயுமே அப்படி தான். பாவக்காயுமே வந்து எங்கள் ஏரியாலெல்லாம் ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதாவது கிலோ வந்துட்டு 13 கிராம்ஸ் கிட்ட வரும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ கிட்ட இருந்தது. மொத்தமே 15 கிராம்ஸ் அதுதான். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு கூடவே வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி வாங்கினோம். வெங்காயம் வந்துட்டு நிறையா வாங்கலை, ஒரு சின்ன மூட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அது மட்டும்தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக இதை வந்துட்டு எடுத்துக்க சொன்னாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 18 கிலோ இருக்குது. இப்போ வெங்காயத்தோட விலைலாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. 2 கிராம்ஸ் அப்புறம் 3 கிராம்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சரி எதுக்காக இங்கேருந்து இது வேறு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மூட்டை மாதிரி ஒன்று எடுத்தாச்சு. இது 18 கிலோ இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து 5 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு மூட்டை எடுத்தாச்சு. இந்த மாதிரி மூட்டையாக வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரியுமே கூட வாங்கிக்கலாம்.
ஸோ நாங்கள் வந்து 5 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்தோமா, ஆமாம் 5 கிலோவை 4 கிலோ இருக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு ஆளு கொஞ்சமாக நாங்கள் ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு கூட அப்படியே எடுத்தாச்சு. ஸோ இது வந்து 4.5 கிலோ வந்துட்டு 25 கிராம்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கவரில் போட்டு தந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. உள்ளே வந்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இது போக நம்ம எல்லாமே ஒரே கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா இன்னுமே ரேட் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்லிக் இருக்கு இல்லையா, அது. ஸோ இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம். அப்புறம் கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது சீப்பாக இருக்குது, இது வாங்குங்க, அது வாங்குங்க, அப்படி இப்படின்னு. பட் நமக்கே தெரியும் இல்லையா, இந்த காயெல்லாம் வந்துட்டு நம்ம ஏரியாவில் என்ன ரேட்டு, இங்கே என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவசரப்படாமல் பதட்டப்படாமல் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஃபைனலாக இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பங்கு வைக்கணும்ல, அதனால அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும். அப்படி இருந்துமே 2 வாரத்துக்கு நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அந்த காய்கறி எல்லாமே வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பரக்கத்தாகவும் இருந்தது, காய்கறி நல்ல பரக்கத்தாகவும் இருந்தது, ரேட்டுமே நமக்கு வந்து ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வீட்டுக்கு போன உடனே டீ, அதுக்கப்புறம் பஜ்ஜி சூஜிலாம் வச்சாங்க. அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடையை போட ஆரம்பிச்சாச்சு. அதாவது எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு வெயிட்லாம் செக் பண்ணி ஆளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். அண்ட் அந்த அன்னைக்கு இந்த காய்கறியெல்லாம் பங்கு வைக்கும் போது செம கூத்தாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். பேசாமல் நம்ம இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு போய் துபாயில் காய்கறி கடை போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்லை நீ போடு, நீ வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்ல, இல்லை நீ வச்சாதான் நல்லாயிருக்கும், கஸ்பனா காய்கறி கடைன்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல, இப்படியே தான் போச்சு. ஒரு வழியாக என் ஃப்ரெண்டை நடுவில் உட்கார வச்சு எல்லாத்தையும் வெயிட் செக் பண்ணி நீயே பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இதை எப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு காய் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பார்த்தோம், அது எத்தனை கிலோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் 4 பேருக்கு அப்படியே எவ்வளோ கிலோ வருது அப்படிங்கிறத டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது மாதிரி எல்லா காய்கறியுமே கொண்டுட்டு போனேன், அதாவது வாங்கிட்டு போன எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மொத்தமாக எவ்வளோ வந்தது, அதாவது இவ்வளோ காய்கறி பழம்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, மொத்தமாக எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி கணக்கு பார்த்து அது 4ஆக டிவைட் பண்ணி ஆளுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். அன்றைக்கி காய்கறி வாங்கிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜை நிறைக்க போகிறோம் அப்படிங்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த காய்கறிலாம் உட்காந்து பங்கு வச்சு கடை போடுறத பற்றிலாம் பேசினது, அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபன்னாக போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அந்த டே. காய்கறியை வாங்கினோம், பிரித்தோம், வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வீட்டுக்கு போன உடனே ஒரு 1/2 மணி நேரம் பேசி சிரித்து டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் காய்கறியை பிரிக்கும் போதுமே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கெக்க பக்கன்னு சிரித்து தான் அதை பிரித்து முடித்தோம். அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு 1 hour கிட்ட இருந்து நல்லா பேசிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதே ஃப்ளாட்டில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பணும். ஸோ அன்னைக்கிட்டே அந்த மாதிரி தான் போச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜ் நிறைய காய்கறிலாம் அடுக்கி வச்சுட்டு டெய்லி 2 காய்கறி ஆக்குறோண்டா, ஹெல்த்தியாக இருக்கிறோண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு, ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு காய்கறியுமே டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் 2 weeksக்கு தாராளமாக வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.